வணக்கம் நண்பர்களே. நம்ம தேனி மாவட்ட இயற்கை பாருங்கள் நண்பர்களே, எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். தேனி மாவட்டத்து இயற்கை எவ்வளவு அழகாக எப்படி இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இந்த பூமியில் தொழிற்கலைக்கு வரப்பு போட்டு நாங்கள் நெல் பயிர்கள் நாற்று பாவி இப்படியெல்லாம் நட்டு இந்த பாருங்கள் நண்பர்களே, எவ்வளவு அழகாக நம்ம தேனி மாவட்ட இயற்கை இதெல்லாம் நெல் பயிர் நாங்கள் நட்டு வச்சு இப்போ 10 நாளையில் அறுவடைக்கு வந்துடும். பாருங்கள் நண்பர்களே, எல்லாம் எவ்வளவு அழகாக விளைஞ்சிருக்கு. இது பூரா ஒரு 10 நாளையில் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், இந்த மண்ணில் பூமி அம்மாவை நம்பினா என்றைக்கும் யாரையும் கைவிடாத நண்பர்களே. பூமி அம்மாவை மட்டும் நம்ம நம்பணும். பொண்ணும் பூமாதேவியும் ஒன்று. நல்லது கெட்டது எத்தனையெல்லாம் இந்த பூமியில் மேலே கிடக்குது. முதிச்சுட்டு போகிறோம், காய்த்திப்பிட்டு போகிறோம், இப்படி நரகத்தை போட்டு போகிறோம், இப்படி பல அசிங்கத்தெல்லாம் சுமக்குது. அப்போ பூமாதேவியும் பொண்ணு ஒன்று. அப்போ இந்த மண்ணை மதித்து, இந்த பூமி அம்மாவை மதித்து நாங்கள் நாள் விதைகள் எடுத்து நாற்று பாவி இப்படி வயல்களில் நெல் நாற்றுகளை நட்டு எப்படி விளைய வச்சுருக்கோம் பாருங்கள் நண்பர்களே. விவசாயிகளுக்கும் இந்த உழைப்பாளிகளுக்கும் இந்த விவசாயம், காட்டு விவசாயமாக இருந்தாலும் சரி, இந்த வயலில் விவசாயம் பண்ணாலும் சரி, தோட்டத்துகளில் விவசாயம் பண்ணாலும் சரி, அப்படி எந்த விவசாயம் பண்ணாலும் சம்சாரிகளுக்கும் நாங்கள் பக்கப்பலமாக நின்று உழைக்கிறோம் நண்பர்களே. இந்த மண்ணில் நாங்கள் உழைக்கிறோம். இந்த உழைக்கும் கைகளுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மைக்குட் வில்லேஜ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்களே மறந்துடாமல் மைக்குட் வில்லேஜ் உங்கள் சேனல், உங்கள் கல்யாணி மறந்துடாமல் அனைவரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த எவ்வளவு நாங்கள் உழைச்சி இந்த கையில் உழைச்ச கையில் எப்படி விளைய வச்சுருக்கோம் நண்பர்களே. பாருங்கள், நம்மளை அப்பாவையும் அம்மாவையும் நம்பினா நமக்கு மட்டும்தான் வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். இந்த பூமி அம்மாவை நம்பினா இந்த உலகத்துக்கே சாப்பாடு கிடைக்கும். அதனால் நமக்கு மட்டும் சோறு போடுறது அம்மாவும் அப்பா மட்டும்தான். ஆனால் இந்த பூமி அம்மா இந்த உலகத்துக்கே சாப்பாடு கொடுக்கறது இந்த பூமி அம்மா தானே. பாருங்கள் நண்பர்களே, நம்ம தேனி மாவட்டத்து இயற்கையை எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன் நம்ம தேனி மாவட்டம் இயற்கை நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.